விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று. துரை நீங்கள் தீண்டாமல் திரும்புது காற்று. நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை. நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை. ஓடோடி வாராயோ அன்பே அன்பே. அட அப்பா, இங்க என்ன பண்றீங்க? என் ரூம்ல உட்காந்துக்கிட்டு. ஓ, தண்ணி அடிக்கிறீங்களா? சரி சரி சரி. ஏன்பா, நம்ம வீட்டுல இடமே இல்லையே தண்ணி அடிக்கிறதுக்கு? என் ரூம் தான் கிடைச்சதா? தெரியுதுப்பா, உங்க பாசம் எனக்கு தெரியுது. என் ரூம்ல இருந்து தண்ணி அடிச்சாதான் அப்படியே ஒரு மாதிரி போத ஜிவ்வுன்னு யாரு. என்னப்பா, எனக்கு தெரியும்ப்பா. சரி சரி, இருங்க, நான் உட்காந்துக்கிறேன். அப்புறம்ப்பா, என்னடா நம்ம முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு இதான் இப்போ கம்ஃபர்டபுளா இருக்கு, அதான் அப்படி உட்காந்துருக்கேன். சரிப்பா, அது இருக்கட்டும். ஏன்பா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஹாஸ்பிட்டல்ல நான் வாங்கி கொடுத்துட்டேன்ல, உங்களுக்கு சந்தோஷம் தானப்பா? உதயா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு எதுவுமே புரியல உதயா. நான் ஆசைப்பட்ட மாதிரி ஹாஸ்பிட்டல் நீ கையில கொடுத்துட்டு நீ நினைக்கிறியா? என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? இல்லப்பா, நான் பாரதிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போது நீங்க என்னப்பா சொன்னீங்க? அவ வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமிடா, வீட்டுல அம்மாவும் கிடையாது யாரும் கிடையாது, வரப்போற பொண்ணால உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைட்டும் தான்ப்பா நீங்க சொன்னீங்க. சோ அப்படி இருக்க பாரதி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாப்பா. என் பொண்டாட்டி பாரதி யாரோ அவளுக்கு எதிரே இருந்திருப்பாங்க போலப்பா. சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவளை அடிச்சு உதைச்சு அவ காலை உடைச்சு ஆடி ஓடி நடந்துட்டு இருந்த பொண்ணுப்பா. நடந்துட்டு இருந்த பொண்ணு மட்டும் கிடையாது, அவ ஒரு கிளாசிக்கல் டான்சர். டான்ஸுக்கு என்ன முக்கியம்? காலு தான் முக்கியம். அப்படிப்பட்ட காலவே அடிச்சு உடைச்சிருக்காங்கப்பா. இந்த மாதிரி எவ்வளவோ பண்ணிட்டாங்கப்பா. அந்த எதிரி யாருந்தாப்பா தெரியல. யார் அப்படி பண்ணது? என் மருமகன் அப்படி பண்ணிட்டாங்களா? யாரு பண்ணாங்கன்னு கடவுளுக்கு தெரியும்லப்பா. இப்போ ஒரு கெட்டவன் தப்பு பண்றான் அப்படின்னா தண்டனை கொடுக்கறதுக்கு கண்டிப்பா கடவுள் ஒரு அசுரனை அனுப்பியிருப்பார்ல. சோ அப்படி ஒருத்தன் கண்டிப்பா இருப்பாப்பா தக்க தண்டனை கொடுக்கறதுக்கு. இல்ல உதயா, அவ நம்ம வீட்டு பொண்ணு இல்லப்பா, உனக்கு பொண்டாட்டி. அவ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கான்னு கேட்கும் போது ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்குப்பா. ஆமாப்பா, கண்டிப்பா சங்கடமா தான் இருக்கும். பட் அதுக்குள்ள பிராய்ச்சித்தமா நம்ம என்னப்பா பண்ண முடியும் சொல்லுங்க பாக்கலாம். அவன் இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே அவளை கௌரவப்படுத்துற மாதிரி நம்ம சொத்து கொடுக்கணும்லப்பா அவளுக்கு. ஏன்பா நீங்க சொல்லுங்க, நம்ம கிட்ட இல்லாத சொத்தா? எவ்வளவு பெரிய பணக்காரவங்க நம்ம, சொல்லுங்கப்பா. சோ நம்ம வச்சிருக்க சொத்துல இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு சொத்து தான். இதே மாதிரி எவ்வளவோ சொத்தா அடிச்சு புடுங்கிருக்கோம். நீங்க அடிச்சு புடுங்க சொன்னீங்க, உங்களுக்காக அதை நான் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இப்போ இந்த ஹாஸ்பிட்டலுங்கிற ஒரு சொத்து தான், இதுவும் நம்மளோட சொத்து தான். இந்த ஹாஸ்பிட்டல் அவ பேர்ல எழுதி வச்சதுனால உங்களுக்கு ஏதாவது கௌரவ குறைச்சல் ஆயிடுச்சாப்பா? அப்படி இருக்க பட்சத்துல இந்த சொத்தை அவ பேர்ல எழுதி வைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லல்லப்பா. நீங்க எதுவும் நினைக்க மாட்டீங்கன்ற அந்த ஒரு மனப்பான்மையில தான் இந்த சொத்தை அவ பேர்ல எழுதி வச்சப்பா. உதயா, எனக்கு எந்த பிரச்சனை இல்ல உதயா. இருந்தாலும் என்னப்பா இருந்தாலும்? ஏன்பா, அவ என்ன ஏமாத்திருவா நீங்க நினைக்கிறீங்களா? இல்லப்பா, ஏமாத்தல மாட்டா. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க, நான் தான் அவளை ஏமாத்திட்டேன். அப்பா, ஆனா நான் நினைக்கிறேன் பாரதிக்கு யாரும் எதிரி இருப்பாங்களோன்னு தோணுதுப்பா. டே உதயா, நீ ஃபர்ஸ்ட் ஒன்னு புரிஞ்சுக்கோ. நீ இருந்த இடம் வேற, வளர்ந்த விதம் வேறடா. சோ உன்னை சுத்தி நிறைய எதிரிகள் இருப்பாங்க. அவங்க தான் பாரதி ஏதாவது பண்ணிருந்திருக்கலாம். ஏன்பா, நான் அவளுக்கு யாராவது எதிரி இருந்தா அப்படி பண்ணிருப்பாங்கன்னு சொல்றேன். ஆனா நீங்க என்ன யோசிக்கிறீங்க பாருங்கப்பா. நீங்க நம்மள சுத்தி இருக்கவங்க யாராவது பாரதி ஏதாவது பண்ணிருப்பாங்கன்னு நீ நினைக்கிறீங்க. ஆனா நான் நினைக்கிறேன் உண்மையாவே பாரதிக்கு தான் யாராவது எதிரி இருந்து அவளை இப்படி பண்ணிருப்பாங்களோன்னு தோணுதுப்பா. ஐயோ, சும்மா இருந்தவனுக்கு குழு கொடுத்துட்டனே. ஏன்பா, நான் உன்னை கேட்கட்டா? கேளுதையா. ஏன்பா, உண்மையாலுமே எல்லாத்தையும் என் கையில கொடுத்து என்கிட்ட கொடுத்து எனக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க தானப்பா? ஆமாண்டா, இது உன்ட்ட எத்தனை தடவை நான் சொல்றது? இப்பதானே ரீசெண்டா உனக்கு வீடியோஸ் எல்லாம் போட்டு காமிச்சேன். உன்னை ஒரு சிறையில இருந்து நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். உன்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க தெரியுமா? அந்த கொடுமையில இருந்து உன்னை மீட்டு நான் கொண்டு வந்திருக்கேன்டா. நீ அந்த கூட்டத்துல எவ்வளவு அவஸ்தப்பட்டேன்னு எனக்கு தான்டா தெரியும். என் கண்ணு முன்னாடி உன்னை கொடுமைப்படுத்தினாங்க. சோ அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தை இந்த அளவுக்கு கஷ்டப்படுறானே அப்படின்ற எண்ணத்துல உன்னை தூக்கிட்டு வந்து நான் வளர்த்தேன்டா. இப்போ வரைக்கும் உனக்கு நான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணி வளர்த்துட்டு இருக்கேன். உங்க மாதிரி பெரிய மனசுல யாருக்கும் வராதுப்பா. என்னப்பா, ஏன்னா உங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துக்கு குழந்தைங்களெல்லாம் சும்மா விட்டு வைப்பாங்களாப்பா? சொல்லுங்க பாப்போம். பெண் குழந்தையே இங்க யாரும் விடுறது கிடையாது. ஆம்பளை பிள்ளையும் விட்டுருவாங்களா என்ன சொல்லுங்க? ஆனா நீங்க அதெல்லாம் பார்க்காம என்ன வளர்த்துருக்கீங்க பாத்தீங்களாப்பா, அங்க இருக்கீங்கப்பா நீங்க. சரிப்பா, அதை விடுங்க. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா என்னால கொடுக்க முடியல. பட் ஹாஸ்பிட்டலை விட உங்களுக்கு நான் ரொம்ப பெரிய விஷயம் ஒண்ணு கொடுக்கலான்னு இருக்கேன்ப்பா. ஹாஸ்பிட்டலை விட பெரிய விஷயம் என்னடா கொடுக்க போறேன்? நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கலையடா. நான் கேட்ட ஒரே விஷயம் எனக்கு ஹாஸ்பிட்டல் வேணும்னு தான் கேட்டேன். அதுதான் இவன் பொண்டாட்டி பேர்ல எழுதிட்டீங்க. ஏன்பா, எல்லா டைமுமே நீங்க கேட்டுதான் அதை உங்களுக்கு நான் கொடுக்கணுமா? இந்த மாதிரி நீங்க கேட்காம ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன்ப்பா. நானு கொடுத்துட்டு போறேனே, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுக்குற கிஃப்ட உங்க லைஃப்ல உங்களால மறக்கவே முடியாதுப்பா.
நீங்க மறக்கவே மாட்டீங்க. ஏன் உதயா, யார் எப்படி போனாலும் யாரு என்ன சொன்னாலும் என் மேல உனக்கு இருக்கிற பாசம் மாறாதுலடா. ச்சே, அதுதான்ப்பா அந்த பாசம் தான்ப்பா உங்ககிட்ட என்னால டைரக்டா பேச விடாம அடிக்கடி என்ன தடுத்துக்கிட்டே இருக்குப்பா. இல்லனாப்பா ஒரு சில கேள்விலாம் உங்ககிட்ட நான் கேட்கணும் தப்பா நினைக்கிறேன். பட் அந்த கேள்வில என்ன தடுக்குதுப்பா கேட்க விடாம. காரணம் உங்க மேல நான் வச்சிருக்க பாசம்ப்பா. என்ன கேள்விடா கேட்கணும்னு நினைக்கிற அப்பா கிட்ட கேளு. நான் தான் சொல்லிட்டேன்லப்பா, உங்க மேல வச்சிருக்க பாசம் தடுக்குதுப்பா. அந்த பாசம் இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் ஒட்டிட்டு இருக்குப்பா. ஒட்டிட்டு இருக்கா? இல்லப்பா, கொஞ்சம் இல்ல, நிறையவே ஒட்டிட்டு இருக்குப்பா மனசுல. சோ அப்படி இருக்கும்போது கேட்கறதுக்கு தோணலப்பா. விட்டுருங்க அந்த டாபிக்க. ஏதோ பொடி வச்சு பேசுறீங்க உதயா. பொடி வச்சுலாம் பேசலப்பா. ஏன்பா எதிர்த்து எதிரி வரும்போது இந்த மாதிரி போதையில இருக்கும்போது போட்டா என்னப்பா பண்றது? என்னது? தான்ப்பா போதையில இருக்கும்போது அந்த எதிரியை கொண்டுட்டா என்னப்பா ஆகும் சொல்லுங்க? அப்பா என்ன பண்றீங்க? பா இப்ப எதுக்குப்பா தலையில தண்ணி ஊத்தி கொப்பரை நினைச்சு உட்காந்துருக்கீங்க? டேய், இப்ப நீ என்ன சொன்ன? இல்லப்பா, என் பொண்டாட்டி பாரதி இருக்காளப்பா, அவளை கொல்லணும்னு நினைச்சிருக்காங்க. பாரதி வயிற்றுல இருந்த என் குழந்தையும் கொல்ல நினைச்சிருக்காங்க. நோ தப்பு, கொண்டுட்டாங்க என் குழந்தைய. அப்ப எனக்கு தானே எதிரி அதிகம். சோ அப்படி இருக்கிற எதிரி நீங்க போதையா இருக்கும்போது போட்டா என்னப்பா பண்றது அப்படின்னு கேட்டேன்ப்பா. டேய், அது எப்ப போடுவாங்க? இல்லப்பா, நான் பாரதி கூட இருக்கும்போதுதான் அவளை போட ட்ரை பண்ணிருக்காங்க. பாவம், காலை உடைச்சு வீல் சேர்ல உட்கார வச்சுட்டாங்க. அவளால நடக்கவே முடியாது. சோ நான் அவ கூட இருக்கேன்னு தெரிஞ்சுதானப்பா அவன் மேல கை வச்சிருக்காங்க. அவளை சாவடிக்க முடிவு பண்ணிருக்காங்க. வயிற்றுல இருந்த என் குழந்தையும் அழிச்சிட்டாங்க. சோ அப்படி இருக்கும்போது உங்க கூட நான் இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒருத்தன் கை வைக்காமலப்பா இருக்க போறான். பாரதியாவது கொல்லதான் ட்ரை பண்ணாங்க. உங்க ஒரு வேலை போட்டா என்னப்பா பண்றது? உதயா உதயா, அப்படிலாம் சொல்லாத உதயா. உன்னை தாண்டில என்ன யாரும் தொட முடியாது உதயா. ஆமா, தொட முடியாது. என்ன யாராவது என்னை தொட விட்டு நீ வேடிக்கை பாப்பியா? உனக்கு எல்லாமே நான் தானே உதயா. எப்பா கட்டின பொண்டாட்டி நீங்களும் எனக்கு ஒண்ணுங்கிறப்பா. உங்களுக்கு புரியலையா? உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறனோ அதே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் என் பொண்டாட்டிக்கும் நான் கொடுப்பேன். என்ன? சோ அப்படி இருக்கும்போது அவளையே போட்டுட்டாங்கப்பா. நான் அசந்த நேரம் பார்த்து உங்களை போட்டா என்னப்பா பண்றது? அன்னைக்கு அது என் பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்கு அவளே காப்பாத்திக்கிட்டா. ஆனா உங்களை காப்பாத்துறதுக்கு யாருப்பா வருவா? இல்ல உதயா, அப்படிலாம் கிடையாது. என்ன உன் பொண்டாட்டி தப்பிச்சிருக்கா அப்படின்னா அவளுக்கு ஏதோ ஆயுசு கட்டி அதனால தப்பிச்சிட்டா. ஆனா அப்பா அப்படி இல்லப்பா. நீ அப்பாக்கு ஏதாவது ஒன்னா பார்க்க மாட்டே உதயா. உனக்கு எல்லாமே நான் தானே. கரெக்ட் தான்ப்பா, நீங்க தான் எனக்கு எல்லாமே. ஒருவேளை நான் அசந்த நேரத்துல உங்களை போட்டுட்டா என்னப்பா பண்றது? அதான் என்னோட கேள்வி. சரி விடுங்கப்பா, உங்களை காப்பாத்துறேன்னு வச்சுக்கிறேன். ஏப்பா உங்களை காப்பாத்த தெரிஞ்ச எனக்கு என் பொண்டாட்டியும் காப்பாத்த தெரியலன்னு சொல்லி சொல்றீங்களாப்பா? ஏப்பா அப்போ நான் பக்கத்துவங்கிறீங்களா? அப்போ நான் கேடுக்கிட்டவன் சொல்றீங்களாப்பா? என் பொண்டாட்டிய காப்பாத்த ஆகாதவன் சொல்லி சொல்றீங்களாப்பா? டேய், நான் இப்படிலாம் சொல்லவே இல்லடா. ஏப்பா என்ன வக்கில்லாதவன் சொல்லி சொல்லிட்டீங்களப்பா? என்னால முடியலப்பா, இருங்கப்பா நான் வரேன். டேய், என்னடா பண்ற? இருங்கப்பா, எனக்கு ஒரே கஷ்டமா இருக்குப்பா. நீங்க வக்கில்லாதவன் சொல்லிட்டீங்கப்பா. ஏன்டா குடிச்ச? இருங்கப்பா, என் மனசுல உள்ளத நான் சொல்லணும்ப்பா. பாருங்கப்பா, கூட்டு போய் என்ன ட்ரீட்மெண்ட் பாக்குறேன்னு சொல்லிட்டு மொத்தமா என்ன பைத்தியக்காரன் ஆக்கிட்டானுங்கப்பா. இப்ப உங்க முன்னாடி நான் பைத்தியக்காரன் உட்காந்துருக்க பைத்தியம் பேசிட்டு இருக்கேன்ப்பா. இப்பெல்லாம் கோவம் தான் நானே கொலை பண்ணணும்னு தோணுதுப்பா. அந்த அளவுக்கு என்ன பைத்தியக்காரன் ஆக்கிட்டானுங்கப்பா. நான் இது ஏன் எனக்கு இப்படி கோவம் வருதுன்னு சொல்லி கேட்டா என்ன திருத்துட்டேன்னு சொல்லி சொல்றானுங்கப்பா. எப்ப எனக்கு இந்த லாஜிக் தான் புரியவே மாட்டேங்குது. திருத்தன ஒருத்தனுக்கு எப்படிப்பா கோவம் வரும் சொல்லுங்க பாக்கலாம். ஆப்போசிட்ல இருக்கிறவனை எப்படிப்பா போடணும் தைரியம் வரும் சொல்லுங்க? உனக்கு ட்ரீட்மெண்ட்டே வித்தியாசமா இருக்குப்பா. ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ணானுங்கப்பா ட்ரீட்மெண்ட்ட. கடவுளே, என்னென்னமோ பேசுறானே. சோ தெளிவா இருக்கும் போதே அந்த வாங்குறான். நீ குடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேசுவான். கூட்டு போய் என்ன பண்ணிட்டு வந்தானுங்கன்னு தெரியல. ஏன்டா அழுகுற? ஏன்பா நீங்க மட்டும் என்ன தூக்கிட்டு வந்து வளர்க்கலன்னா நான் அனாதையா இருப்பேன்லப்பா. ஆமாப்பா. ஏன்பா நீங்க மட்டும் என்ன தூக்கிட்டு வந்து வளர்க்கலன்னா? ஆமாப்பா, ஆமா. ஏப்பா நீங்க மட்டும் இல்லாட்டி நான் காணாம போய். ஐயோ, இங்க பாரு உதயா, நீ போய் தூங்கு போ. உன்னை யாரும் போடாம நான் பாத்துக்கிறேன். ஏப்பா அப்ப என்ன போட்டுருவானுங்கன்றீங்களா? என்ன போட்டு முடியுமாப்பா? இல்லப்பா எனக்கு புரியல. என்ன போட்டுருவானுங்கன்றீங்களா? நான் போதையில இருக்கேன் நீங்க சொல்றீங்களாப்பா? ஆமா நான் போதையில தான் இருக்கேன். ஆனா ஐம் ஸ்டடிப்பா. இல்லப்பா அது அப்ப போதையில இருந்து என்ன போட்டுருவானுங்கன்றீங்க அப்படித்தானப்பா? ஐயோ, சத்தியமா உன்னை யாரும் போட முடியாது உதயா. நான் பாத்துக்கிறேன். நீ போய் ஃபர்ஸ்ட் தூங்குப்பா. பக்கத்து ரூம்ல போய் தூங்கு போ. ஏன்பா நான் தூங்கும் போது எனக்கு நீங்க பாதுகாப்பா இருப்பீங்களாப்பா? பாதுகாப்பா இருப்பேன்பா. ஏன்பா உண்மையிலே என் மேல பாதுகாப்பா இருப்பீங்களாப்பா? கண்டிப்பா பாதுகாப்பா இருப்பேன்பா. அது என்னை மாதிரி அழுதுகிட்டே சொல்லுங்கப்பா. அப்படின்னா நம்பிக்கை வரும்.
ஐயோ சாமி, கண்டிப்பா அப்பா பாதுகாப்பா இருப்பப்ப உன்னை எவனும் போட முடியாதுப்பா என்ன மீறி. இன்னும் அதுக்கு வழிவிட மாட்டப்ப போதுமாப்பா. அப்பா நிஜமாவே எனக்கு பாதுகாப்பா இருப்பீங்களப்பா? பா நீங்க எனக்கு ரொம்ப முக்கியம்ப்பா. உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுப்பா. இதுவும் என்னால உங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுப்பா. பா நீங்க எனக்கு ரொம்ப முக்கியப்பா என்னோட வாழ்க்கையில. எனக்கு வாழ்த்து பிச்சை போட்டிருக்கீங்கப்பா நீங்க. எனக்கு அப்பா நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியப்பா. ரொம்ப ரொம்ப முக்கியப்பா. கடவுளே, இவன் நான் முக்கியம்னு சொல்ல வரானா இல்ல முக்கியம் இல்லைன்னு சொல்ல வரானா ஒண்ணுமே புரியலையே. பா நான் குடிச்சிருக்கேன்லப்பா. உங்க மேல எனக்கு ரொம்ப பாசம் பொங்கி 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 வருதுப்பா. ஒரு நிமிஷம்ப்பா. ஏன்டா தண்ணி ஊத்துன? இல்லப்பா தெளிஞ்ச உடனே என்னன்னு தெரியலப்பா. உங்க மேல எனக்கு கோவமா வருதுப்பா. உங்களை பார்த்தாலே கொல்லடு போல கோவம் வருதுப்பா. ஐயோ சும்மா இருந்தேன், பிள்ளைய கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பாக்குறேன்னு இப்படி பைத்தியக்காரனாக்கி கூட்டு வந்திருக்கானுங்களே. டே சத்யன் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. அப்ப நில்லுப்பா. ஏன்ப்பா அப்படி சொல்ற? அப்படிலாம் சொல்ல கூடாதுப்பா. தப்பு தப்பு வாயிலே போல அப்படிலாம் சொல்லவே கூடாது சரியா? டேய் அவனை கொல்றேன்னு சொன்னா நீ என்ன தப்புங்கிறப்போ? பா அவன் டீசெண்டா என்கிட்ட ஹாஸ்பிட்டல்ல கொடுத்துட்டு அவன் பாட்டு சன்னியாசி மாதிரி போயிட்டான்ப்பா. அவனே வாழ்க்கை செத்து போய் வாழ்க்கை என்னன்னே தெரியாம இருக்கான்ப்பா. அவனை போட்டு நம்ம என்னப்பா பண்ண போறோம் சொல்லுங்க. இப்ப நம்ம யாரு போடணும்னா உனக்கு ஒரு மாஸ்டர் பிளான் கொடுத்தான்லப்பா. ஏன் மூலியமா சத்தியனோட குடும்பத்தை சாவடிக்கலான்ட்டு ஒரு பிளான போட்டு கொடுத்தான்லப்பா. அவன் யாரும் தேடிட்டு இருக்கப்பா. அவன் அதை அப்பா போடணும். டேய் தம்பி, நானும் தான்டா ஆசைப்பட்டேன் ஹாஸ்பிட்டல் எனக்கு வேணும்னு. எனக்கு யாரும் சொல்லலாம் தெரியல. பா இல்லப்பா உன்னோட ஆசை இந்த ஹாஸ்பிட்டல் கிடையாதுப்பா. அது எனக்கு தெரியும்பா. பொண்ணு எவனோ தூண்டி விட்டுருக்கான்ப்பா. அது நல்லா தெரியும்பா எனக்கு. ஆனா அவன் தான் யாருன்னு தெரியலப்பா. சொல்ல போன இந்த ஸ்டோரியோட வில்லனே அவன் தான் நினைக்கிறேன்ப்பா நானு. ஐயோ ஆனாப்பா அவன் மட்டும் என் கையில கட்டச்சான்னு வையன், அருவா எடுத்து உச்சந்தலையில ஒரே போடுப்பா. அதோட இருந்தாலும் செத்துருவான்ப்பா. நீ எப்ப தள்ளி போற? கொலை செய்பவனை விட கொலை செய்ய தூண்டுபவனுக்கே தக்க தண்டனை அதிகம். நீ யோசிக்கலாம் எப்படிடா குடிச்சு இவ்வளவு தெளிவா பேசுறேன்னா. அதான்ப்பா உதயா. தம்பி உனக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு, நீ போய் தூங்கு போ. பா இப்பெல்லாம் ஒரே காதல் பாட்டா அதான் கேட்க தோணுது. புல்லடிச்சும் போதை இல்லை, பீரடிச்சும் கிக்கில்லை. கண்ணை மூடுனா கனவுல என் பொண்டாட்டி தானே. ஏப்பா எப்பப்பா என் பொண்டாட்டி கூட்டிட்டு வருவோம் இங்க? அவ இல்லாம எனக்கு என்னென்னமோ பண்ணுதுப்பா. ஒரு வாரம் அவ என் கூட இருந்துட்டாளாப்பா. இல்லாத சந்தோஷத்தெல்லாம் எனக்கு கொடுத்துட்டாப்பா. இப்ப என் பொண்டாட்டி எனக்கு வேணும்ப்பா. நான் என் பொண்டாட்டி போய் கூட்டு வந்துடலாம். தம்பி ஒழுங்கா போய் தூங்கு போ. ஏன்பா முன்ன வந்த? ஓ உன்னை போட மாட்டேன்னு தெரிஞ்சிச்சாப்பா. சரிப்பா சரிப்பா. அப்படிலாம் ஒண்ணு போட மாட்டேன்னு நான் அப்பா. போன வாட்டி நீ ஒண்ணு சொல்லி நான் போய் தூங்கி மறுநாள் கூட்டிட்டு வரலான்னு போய் என் பொண்டாட்டி காணாம போன மாதிரி இந்த வாட்டி நடக்காதுப்பா. நடக்கவே நடக்காது. மறுநாள் என் பொண்டாட்டி காணாம போன ஆயிரம் மட்டும் நீ நினைக்காதீங்கப்பா. இந்த வாட்டி பக்கா சேஃப். என் பொண்டாட்டிய என்ன தாண்டி எவனாலே இல்ல அந்த எமனால கூட தொட முடியாது. வரட்டாப்பா. எவ்வளோ டைம் ஃபோன் பண்ணுறது? என்ன பண்ணிட்டு இருந்த? நார்மல் கால் பண்ண வீடியோ கால் பண்ணியிருக்கேன். என்ன அழகா இருக்கடி பொண்டாட்டி. மாமா ஒரு சின்ன பிஸியா இருந்துட்டு லேட்டஸ்ட் பிஸிஸ் கொஞ்சம் இருந்துட்டேன். அதனாலதான் மாமனால போன் அட்டன் பண்ண முடியல. அதை பத்தியா வீடியோ கால் பண்ணிட்டேன். என்ன பொண்டாட்டி அழகாயிட்டே இருக்க? மாமாவை மிஸ் பண்றியாடி? குடிச்சியா? ஐயோ இல்ல பொண்டாட்டி, நானா குடிக்கல பொண்டாட்டி. எங்க அப்பா ஊத்தி கொடுத்தாரு நான் குடிச்சேன். அந்தால ஊற்றி கொடுத்தா குடிப்பியா? அடி வாங்குவேன். அன்னைக்கு சொன்னேன் குடிக்க மாட்டேன்னு, இப்போ என்ன? பொண்டாட்டி அன்னைக்கு சொன்னா நான் விரட்டில குடிக்க மாட்டேன்னு சொன்னேன். பட் இன்னைக்கு ஒரு ஹாப்பி மூமெண்ட் பொண்டாட்டி, அதனால தான் குடிச்சிட்டேன். இனி குடிக்க மாட்டேன்னா குடிச்சாலும் உங்ககிட்ட வந்துட்டேன்லடி. அதாண்டி பட்டு எனக்கு உன்னை பார்க்கணும், நேர்ல பார்க்கணும். நான் வரட்டா? அடி வேணும், நேரில் வருவானாமா. போய் பேசாமல் சாப்பிட்டுட்டு தூங்கு போ. சாப்பிட்டியா? நீ வந்து ஊட்டி விடு, அப்படின்னாதான் நல்லா இருக்கும். நான் சாப்பிடுவேன். நீ தான் அங்க இருக்கிய. நீ என்ன மிஸ் பண்ணலடி. ஆனா நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன்டி பொண்டாட்டி. நான் வரட்டா? ஒரே ஒரு வாட்டி நான் வந்துட்டு வந்துடுவேன். நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். ஐ மீ குட் பாய். நான் பேட் பாயா இருக்க மாட்டேன் பொண்டாட்டி. நான் வர்ற பொண்டாட்டி ப்ளீஸ். எனக்கு என்ன தெரியாதா நீ நல்ல பையனா கெட்ட பையனானு? சரி சரி சிரிச்சுட்ட காதல் வந்துருச்சு. சரி நான் வரட்டா? வரலாம் வேண்டாம், நான் வீடியோ காலில் இருக்கேன்.
இப்போதான் அப்பா அம்மா ஓரளவுக்கு நார்மல் ஆகியிருக்காங்க. என்ன திரும்பவும் அவங்க மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. நம்ம ஒன்றும் பண்ண மாட்டோம் தான், ஆனாலும் அவங்க மனசை கஷ்டப்படுத்த வேணாம். ஸோ நீ முறைப்படி வந்து என்னை கூட்டிகிட்டு போ, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வீடியோ காலில் இருக்கேன், நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு போ. அப்படியா? ஐ மிஸ் யூ பொண்டாட்டி. வாய நீ இல்லைன்னா எனக்கு உன் கூடவே இருக்கணும் போல இருக்குடி பொண்டாட்டி. ஒரு வாரம் என் கூட இருந்துட்டு இப்போ என்ன தனியா இருக்க சொல்ற, ரொம்ப கஷ்டமா இருக்குடி பொண்டாட்டி. ஐ மிஸ் யூடி. கொஞ்சம் என் செல்லுல, என் பட்டுல, என் தங்க புருஷா, என் செல்ல குட்டி புருஷா, சமத்து பிள்ளையா, பொண்டாட்டி சொல்றதை கேட்பீங்களா? சரி, வேற என்ன பண்றது? ஆனா வீடியோ காலை கட் பண்ணாத உன்னை நான் பார்த்துட்டே இருக்கேன். கட் பண்ண பார்த்துட்டே இரு. பொண்டாட்டி எப்போ பாப்பா வரும்? இவ்வளோ குடி போதிலையும் பாப்பா கேட்கறது விட மாட்டே போல. சீக்கிரமா வந்துடும். நீயும் ஒரு பாப்பா தான்டா. உனக்கு ஒரு பாப்பாவா? ஐ லவ் யூடா புருஷா. அன்புள்ள மன்னா, அன்புள்ள கணவா, அன்புள்ள கள்வனே, அன்புள்ள கண்ணாளனே, அன்புள்ள படவா, அன்புள்ள திருடா, அன்புள்ள ரசிக, அன்புள்ள இருக்கா, அன்புள்ள திமிரே, அன்புள்ள தவறே, அன்புள்ள உயிரே, அன்புள்ள அன்பே, இது யாவுமே இங்கு நீதான் என்றால் என்ன நான் சொல்ல சொல்லியே. இவன் இவ்வளவு நேரம் என்ன பண்ணா? ஹலோ டேய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இவ்வளவு நேரம் உனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்க, ஏன்டா நீ எடுக்கவே இல்ல? யோ, உன் போனை மட்டும் நான் எடுத்திருந்தேன் வையே, உன் நம்பர் தேடி கண்டுபிடிச்சு இனியால் உன்னைய ஆள் அட்ரஸ கண்டுபிடிச்சு ஒரு அருவா எடுத்து உன் நடு மண்டையிலே போட்டு உன்னை சாவடிச்சிருந்திருப்பான். டேய், என்ன மரியாதை? மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? ஏன் நடுமண்டியில் இருக்கிற அவன் போடுறான்? யோ, உன் உசுரே போகுதுங்கிற நீ என்ன மான மரியாதை பத்தி பேசிட்டு இருக்க? நீ பாரு, கொலை செய்பவனை விட கொலை செய்ய தூண்டுபவனுக்கே தக்க தண்டனை அதிகமான தண்டனைன்னு உதயா சொன்னான். டேய், என்ன பேசுற நீ? இல்ல சார், இவ்வளவு நேரம் உதயா பேசிட்டு போனா, நான் இதை பேசல. நீங்க சேஃபா இருந்துக்கோங்க, அவ்வளவுதான். அது சொல்றத இப்ப போன் அட்டன் பண்ணேன். இத்தனை நாளைக்கு நேர்ல பேசிப்போம். பேசுற ஒரு செகண்ட் உங்க உயிருக்கு ஆபத்து. என்ன உங்க உயிர் ஊசலாடிட்டு இருக்கு, நான் வைக்கிறேன். என்ன பேசிட்டு போனை வைக்கிறான்? என்ன பேசுறான் பைத்தியக்காரன்? என் உயிருக்கு ஆபத்துட்டு போனை வைக்கிறான். என் உயிருக்கு எப்படி ஆபத்தா இருக்கும்? யார் ரூபத்துல வரும்? ஆயிப்பா. டேய் தம்பி, என்னடா பர்ச்சேசிங் போனீங்க, வந்துட்டீங்களா? அதெல்லாம் சிறப்பா முடிஞ்சு. ஆனா ஏசி ஓடிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு ஏப்பா இப்படி படப்படப்படப்படன்னு இருக்குது? அது சும்மா தம்பி, வயசாயிருச்சுல, அதான் அந்த பிபி சுகரு லோ பிரஷர் பா. அதான் ஏப்பா டேப்லெட்ல எடுத்துக்கலாம்? இல்லப்பா, எல்லா டேப்லெட் எடுத்துட்டேன். சரி, அதை விடுப்பா. என்னப்பா பண்ற நீ? சரி, நீ உள்ள போப்பா. இல்லப்பா, உள்ளலாம் வரலப்பா. டேய், என்ன நீ அப்பா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு என்ன? உள்ள வா, நம்ம 2 பேரும் உள்ள உட்காந்து பேசலாம். நம்ம 2 பேரும் பேசி ரொம்ப நாளாச்சு, வாப்பா. இல்லப்பா, இப்பெல்லாம் உங்களை பார்த்தாலும் யோசிக்க தோணுதுப்பா. பேசுனா சிங்கமா திட்டுன்னு வருதுப்பா. அப்படி திட்டுன்னு நினைச்சா ஏன் உங்களுக்கு எல்லாம் புள்ளையா பிறந்தோன்னு நினைக்க தோணுதுப்பா. இது மேனிஃபெஸ்டேஷன் டிஃபெக்ட்னு தோணுதுப்பா. டேய், எனக்கே புள்ளையா பிறந்து நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா? டேய், உன்னை பெத்த எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா நானு? உனக்கு அப்புறம் இன்னொரு புள்ள கூட வேணான்னு உன் அம்மாவை நான் ஃபேமிலி பிளான் பண்ண சொன்னேன். என்ன பொக்கிஷன்டா? உன்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? போதுப்பா எக்ஸ்பிளனேஷன். ஆமாப்பா, உங்களுக்கே புள்ளையா பிறந்தேன் நான் ஃபீல் பண்ணிட்டு தான்ப்பா இருக்கேன். புரியலடா தம்பி, நீ என்ன சொல்ற? அப்பாவுக்கு நீ இப்படி பேசும்போது கஷ்டமா இருக்கு. அப்படியாப்பா? இல்லப்பா, இப்படிப்பட்டவருக்கு நான் புள்ளையா பிறந்துட்டேனே அப்படின்னு பெருமைப்பட்டு இருக்கப்பா. பெருமை. இல்ல தம்பி, நீ வேற ஏதோ சொன்ன. வேற எதுலயே சொன்னு உனக்கு புரியுது இல்லையா? நான் ஒரு ஃப்ளோல சொன்ன நாளைக்கு புரியல போல. என்னப்பா யோசிக்கிற? பா, பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. உங்க மேல எனக்கு ரொம்ப பாசம் அதிகம்பா. 30 வயசு வரைக்கும் என்னை நல்லா வளர்த்திருக்கீங்க, என்ன ஆளாக்கிருக்கீங்கப்பா. ஏன் இப்ப கூட அந்த பொண்ணு ஜனனி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எவ்வளவோ வேலை பார்த்துட்டு இருக்கீங்கப்பா. இதெல்லாம் ஒரு அப்பானால முடியாது இல்லப்பா. அதனாலப்பா, தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டார் இல்லை. அப்ப இந்த பாட்டை இப்ப கூட நான் அம்மா கூட சண்டை போட்டதுனால உங்களை பார்த்து பாடலப்பா. எனக்கு சீரியஸாவே வாயில இருந்து வருதுப்பா. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்ப்பா. அதுக்கு காரணம் நீங்க தான். எனக்கு படிப்பு சொல்லி கொடுத்துருக்கீங்க. நான் ஆசைப்பட்டதை என்னை படிக்க வச்சீங்க. பிசினஸ் சொல்லி கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு அவ்வளோ பெரிய கம்பெனிக்கு நான் தான் எம்டி. இந்த ஆபீஸ செம்மையா ரன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கீங்கப்பா. என்னோட கடைசி காலம் வரைக்கும் உங்களை நான் இப்படியே பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. என்ன வேற மாதிரி பார்க்க வச்சிடாதீங்கப்பா. வேற மாதிரியா? வேற மாதிரியா என்னடா? போட்டோக்கு ஃப்ரேம் போட்டதை பத்தி தான் பேசிட்டு இருக்காது. எப்படிப்பா வெள்ளையே வெளிப்படையா சொல்ல முடியும்? சரிப்பா, நான் போயிட்டு வரேன். அப்பா, நான் சும்மா இல்லடா, அவர் இல்லே நான் யாரும் இல்லடா. இத புரிஞ்சுக்காத தற்கொடிக்க நாய்களுக்கு என்னடா சொல்ல?
இவன் என்ன நேர்ல வந்து அப்பா நீ பத்திரமா இருப்பா அப்படின்ட்டு போறான். அவன் என்னன்னா போன் பண்ணி உன்னையா அவன் கொல்ல போறான்னு சொல்லி சொல்றான். என்னடா பேசிட்டு இருக்கீங்க? இப்படி என்னதான் சொல்றாரு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ இவ்ளோ பெரிய வீடா அப்பா, என்னோட லைஃப்ல இவ்ளோ பெரிய வீடு நான் பார்த்ததே இல்ல தெரியுமா? அவ்ளோ பெருசா இருக்கு ஹாலே. அம்மா இது யாரோட வீடு? நிஜமாலுமே இவ்வளவு பெரிய வீடு நீ பார்த்ததே இல்லையா? ஆமாப்பா நான் பார்த்ததே கிடையாது. எங்களோட தாத்தா வீடு கூட இந்த அளவுக்கு இருக்காது, சின்ன வீடு தான். ஃபாரின்ல கூட இந்த மாதிரி வீட்ல நாங்க இருந்தது கிடையாது. அங்க கூட சின்ன வீட்ல தான் இருந்தோம். ஆனா இவ்ளோ பெரிய வீடு இப்போதான் ஃபர்ஸ்ட் பார்க்கறேன். சூப்பரா இருக்குப்பா. ஆனா இது யாரோட வீடு? யாராவது அடுத்தவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டுமா சொல்லுங்க. அடுத்தவங்க வீட்டுக்குள்ள வந்தா அவ்வளவு தூரம் விடுவாங்க என்ன? என்ன சிரிக்கிறீங்க? அப்ப உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீடா? என் பட்டுமா என்ன சொன்னீங்க? பட்டுமா எனக்கு ஒரு விஷயமே புரியல. அது என்ன? நான் வைக்கிற எல்லா நிக்நேமும் எனக்கு எங்க அம்மா வச்ச நிக்நேம் எல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க. நான் இப்ப என்ன சொன்னேன்? பாட்டுமா சொன்னீங்கல, அது என்னோட டெடிக்கு நான் வச்ச பேரு. டேடியா? ஆமா, நான் உங்ககிட்ட சொன்னது இல்லல. என்னோட அப்பா ஞாபகார்த்தமா எங்க வீட்ல ஒரு டெடி இருக்கு. அதுக்கு நான் பட்டுன்னு பேர் வச்சேன். அந்த பட்டு பேர் எங்க இருந்து தெரியுமா சுட்டேன்? எங்க இருந்து சுட்ட? எங்க அம்மா எங்க அப்பாவை செல்லமா பட்டுன்னு தான் கூப்பிடுவாங்களாம். ஆக்சுவலா எங்க அம்மா ஒரு டைரியில எழுதி வச்சிருந்தாங்க. எங்க அம்மாவோட டைரியை திருட்டுத்தனமா எடுத்து படிச்சிருக்கேன். சரி அப்பா வந்து கண்ணுல கட்ட மாட்டேங்குதே, டெடிக்கு பட்டு பட்டுன்னு கூப்பிட்டாலும் வெறுப்பேத்தலாம்னு சொல்லிட்டு பட்டுன்னு பேர் வச்சிருக்கேன். அப்ப அதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் எங்க அப்பாவே எங்க அம்மா பேர் சொல்லி கூப்பிடுறத விட பட்டுன்னு தான் கூப்பிடுவாங்க. அத பட்டுன்னு பேர் வச்சேன். அப்பா ஒன்னா மாதிரி டிராமா போட யாருனாலே முடியாதுடி. என்னென்ன பண்ணிருக்க நீ? லவ் இல்ல அது இல்ல இது இல்லன்னு என்னோட ஒவ்வொரு ஞாபகார்த்தத்தையும் நம்ம புள்ளைகிட்ட நீ சொல்லி கொடுத்துதான் வளர்த்துருக்க. என்னப்பா யோசிக்கிறீங்க? இல்ல இல்ல உங்க அம்மாவுக்கும் உங்க அப்பாவும் சுத்தமா பிடிக்காதுல்ல, அதான் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் பண்றாங்களே அப்படின்னு யோசிச்சேன். ஆனா நீ நல்லா திருட்டு வேலை பாக்குறப்பா. திருட்டு வேலை பார்த்தாதான்ப்பா அப்படி மாதிரி ஆளெல்லாம் சமாளிக்க முடியும். நான் நிறைய பொய் சொல்லுவேன் தெரியுமா? நான் பொய் சொல்லும் போதெல்லாம் எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ உங்க அப்பா மாதிரியே பொய் சொல்றேன்னு தெரியுமா? உண்மைதானே சொல்லியிருக்க. என்ன நீங்க ஏதாவது சொன்ன சைலண்டா யோசிச்சிட்டே இருக்கீங்க? சரி இது யாரோட வீடு சொல்லுங்க. இது நம்மளோட வீடு. நம்மளோட வீடா? நம்மளோட வீடுனா இதுதான் என்னோட வீடு. ஓ உங்களோட வீடா? ஆமா நீங்க பெரிய டாக்டர்ல அவ்வளவு பெரிய ஹாஸ்பிடல் வச்சிருக்கீங்கல, அப்ப இது உங்களோட வீடா தான் இருக்கும். இவ்வளவு பெரிய வீட்ல இருந்து டெய்லி ஹாஸ்பிடலுக்கு வரீங்க? ஏன் இவ்வளவு பெரிய வீட்ல இருந்து வரக்கூடாதா? அப்படிலாம் இல்ல, இவ்வளவு பெரிய வீட்ல இருந்து வரீங்கன்னு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. சரி சரி அப்புறம் என்ன வீடு பிடிச்சிருக்கா? ஐயோ, இது மாளிகை யாருக்கு அது பிடிக்காதுன்னு சொல்றாங்களா? ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடமா? உங்க வீடு தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் ரொம்ப விரும்புறது ஹாஸ்பிட்டல்ல தான். அதையும் தாண்டி வீட்டுக்கு வரேன்னா இங்க இருக்க என்னோட அம்மா அப்பா தம்பி அந்த மாதிரி. ஓஹோ, நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? யார் சொன்னா? எல்லாருமே இருக்காங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். கொஞ்சம் இரு, நான் மேல வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இங்கே இருக்கணும், வந்துருவேன் அப்பா. சரிங்கப்பா. அம்மா எவ்வளவு பெரிய வீடு. இந்த மாதிரி வீடெல்லாம் நம்ம டிவில தான் பார்த்திருக்கோம். முத மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள வந்திருக்கோம். சரி உட்காருவோம். ஆமா குட்டி, என்னமோ உங்க வீடு மாதிரி இப்படி திமிரா தனவட்ட உட்கார்ந்திருக்க. எங்க போனாலும் உனக்கு இந்த திமிர போக மாட்டேங்குதுன்னு. இருந்தாலும் நல்லா தானே இருக்கு. பாவம் சத்தியனப்பா, இவ்வளவு பெரிய வீட்ல இருக்காரு. அவங்களோட வைஃப் அவங்கள புரிஞ்சுக்காம போயிட்டாங்க. குழந்தை இல்லைன்னா அன்னைக்கு உதயாப்பா சொன்னார்ல, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, உங்களுக்கு சீக்கிரமாவே குட்டி பாப்பா வந்துரும். உங்க வைஃப் உங்களை ஏத்துக்குவாங்கப்பா. நான் ப்ரே பண்றேன். என்ன யார பார்த்தாலும் இன்பா பாக்குற மாதிரியே இருக்கு? யாருங்க நீங்க? இது ஓ வீடா? ஓ வீடு நீ சொல்லவே இல்ல. நீ என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லவே இல்லையே. இந்த தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள வந்து என் முன்னாடி கால் போட்டு உட்காருவ நீ? ஏன் என் கால்ல அப்படியே உட்கார்ற? அத பத்தி நீ ஒண்ணு பேசவே இல்ல. உன்கிட்ட நான் சண்டை. சரி அதெல்லாம் இருக்கட்டும். அந்த ஹாஸ்பிடலோட சீஃப் டாக்டர் இருக்காரு, அவரு உங்க அண்ணனாமே அப்படியா? ஆமா, நான் தான் அந்த ஃப்ராட் பையில பாக்கும்போதுல ஓடி ஒளிஞ்சனே. அப்பவே உனக்கு தெரிய வேணா அவன் என் அண்ணன்னு. அன்னைக்கு சொன்ன ஏதோ தூரத்து சொந்தமா இருக்கும், நான் தேடி ரிசர்ச் பண்ணிட்டு சொல்றேன்னு. அப்ப என்கிட்ட நீ போய் சொல்லிருக்க ஃப்ராட். நீ அவரை ஃப்ராட்னு சொல்லாதன்னா அவர் ரொம்ப ரொம்ப தங்கமானவர். குட் பை. வேறே இப்பதான் அவன்கிட்ட நீ பேச ஆரம்பிச்சிருக்க. பேசி பார்த்தாதான் தெரியும் அவன் தங்கமா தகர டப்பாவான்னு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்க? உன்னை யார் கூட்டிட்டு வந்தா? சத்யனப்பா தான் கூட்டி வந்தாரு. அவர் எதுக்கு கூட்டிட்டு வந்தாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா கூட்டிட்டு வந்தா நானும் வந்துட்டேன். அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடமாம்ல அது. நான் ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு உன்னை கூட்டி போறேன்னு சொன்னா நானும் பின்னாடியே வந்துட்டேன். அடடி, உங்களை எங்க பாத்துட்டேனே? சூப்பர் மார்க்கெட் எங்கேயாவது பாத்திருப்ப. ஆமா நீங்க சூப்பர் மார்க்கெட்ல பார்த்தேன். பாட்டி நீங்க இங்க தான் இருக்கீங்களா? உங்க அம்மா எங்க வீட்டுல தான் இருப்பாங்க, பின்ன உங்க வீட்டுல வந்து இருப்பாங்களா? உங்க அம்மாவா? ஆனா நீ சொல்லவே இல்ல. நீ கேட்கவே இல்ல. அவன் கிடக்குறான். என்னவா திடீர்னு எங்க வீட்டுக்கு வந்திருக்க? இவன் உனக்கு முன்னாடியே தெரியுமா? சரி 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 வா சாப்பிடலாம். முறை வீட்டுக்கு வந்திருக்க, சாப்பிட்டு போகணும். இல்ல பாட்டி எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு பசிக்கல. எனக்கு எங்க அம்மா பார்க்கணும் போல இருக்கு. எங்க அம்மாட்ட போணும். வந்ததும் அம்மா கிட்ட போகணுமா?
சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி எங்களுக்கு ஃப்ரெண்டா? ஆமா பாட்டி, உங்க பெரிய பிள்ளைக்கு ஃப்ரெண்ட், இதோ உட்கார்ந்திருக்க தடி மாடி இதுக்கு ஃப்ரெண்ட், பெத்த பிள்ளைக்கு ஃப்ரெண்ட், பேராத பிள்ளைக்கு ஃப்ரெண்ட், மொத்தத்துல எல்லாத்துக்கும் நான் ஃப்ரெண்ட் தான். என்ன சத்தம் இங்க? இது கனவானிசமா? வெள்ளமுடி தாத்தா நீங்க எங்க இருக்கீங்க? எது வெள்ளமுடி தாத்தாவே? எங்க அப்பாவை பத்தி என்ன வெள்ளமுடி தாத்தாங்கற நீ? நான் உங்ககிட்ட பேசுறது உங்க கூட தூணி பேசாம இரு. என்ன எல்லாரும் இந்த வீட்ல தான் இருக்கீங்க? நான் அன்னைக்கே சொன்னேன்ல உங்களை பாக்கும்போதெல்லாம் சத்தியன் பாச பாக்குற மாதிரி இருக்குன்னு. ஆமா நீங்க சத்தியன் பாசோட அப்பாவா? இல்ல எங்க அப்பா. இல்ல சத்தியன் பாசோட அப்பா தான். நீ பேசாம இரு. பாட்டி நீங்க எல்லாருக்கும் ஃப்ரெண்டான்னு கேட்டீங்கல்ல? உங்க புருஷனுக்கு நான் ஃப்ரெண்ட் தான். ஆமா எங்க எல்லாருக்கும் நீ தனித்தனியா ஃப்ரெண்ட் ஆயிருக்க. உன்னோட ஒரு கேரக்டர் எங்க எல்லாருக்கும் தனித்தனியா மிங்கிள் ஆயிருக்குன்னா அது எங்களுக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கோஇன்சிடென்ட் நடந்ததே கிடையாது எங்க ஃபேமிலில. ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. ஆமா ஆமா ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். இது பொறாமையா? வாய் மூடிட்டு பேசாம இரு. சோ நாங்க எல்லாரும் உங்ககிட்ட தனித்தனியா ஃப்ரெண்டா இருக்கோம். ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. எனக்குமே ஆச்சரியமா தான் இருக்கு நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா. அந்த நம்ப முடியாதுன்னு சொல்லுவாங்கல அந்த மாதிரி தான் இருக்கு. சரி குடும்பத்தோட சேர்ந்து கும்மி அடி, நான் வரேன். கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும். என்னவா இவ்வளவு நேரம் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருந்த, இப்ப என்னவா? நான் அன்னைக்கு சொன்னேன்ல உங்க பீச்ல வச்சே பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பா குட்டி. ஆமா ஓ நல்லா தான் வளர்த்துருக்காங்க உங்க அம்மா. ஆமாமா நல்லா தான் வளர்த்திருக்கு. ஆனா என்ன நான் தான் கொஞ்சம் பொய் சொல்லிட்டு தெரியுவேன். உங்ககிட்ட பேசினாலே யாரா இருந்தாலும் அடிக்ட் ஆயிருவாங்க தெரியுமா? நீ கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் போகணும். விட மாட்டீங்க போலயே. எனக்கு ஒரு டவுட். தாத்தா முடி வெள்ளை முடி தாத்தா முடி மாதிரி இருக்கு. நீங்க நல்லா எங்கஸ்டா பிளாக்கா வச்சிருக்கீங்க ஹேர். என்ன உங்களோட ரகசியம் சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம். பாத்தியா சைடு கேப்ல எப்படி சொல்லிட்ட? என் மண்டல நினைச்சிருக்க, மத்தபடி நான் இளமையானவன் தான். எவ்வளவு இளமனு கேளு. அன்னைக்கு பீச்ல வந்து தனியா உட்கார்ந்திருந்தாரு. இல்ல நான் வரதுக்கு முன்னாடி யாராவது உட்கார்ந்திருந்தாங்கன்னு கூட தெரியல. கேளுங்க கேளுங்க. ஏன் அம்மா குடும்பத்துக்குள்ள சண்டையை முட்டி விட்டு போயிருவோம் போல. சேச்சா அப்படிப்பட்ட பொண்ணுல லைன் ஏ குட் கேர்ள். சரி உட்காருங்க. மரியாதை மனசுல இருந்தா போதும். குட்டிக்கு மரியாதை தேவையில்ல. உட்காருங்க உட்காருங்க. என்ன என்ன கதை ஒன்னும் புரியலையே. என்ன கதைனா? இல்ல குட்டி உள்ள வரும்போதே எனக்கு புரிஞ்சிருச்சு என்ன கதை. அதான் டைட்டில் சாங் போட்டீங்க, நீ எந்த கார்டு போடணும்ல. என்ன கதை தெளிவா சொல்லுங்க. ஒன்னும் புரியலையே. காலையில போன் பண்ணி அவ என்ன குழப்புனா, அதே மாதிரி இப்ப குழப்பத்துக்கு ஏத்துனாப்லதான் ஒண்ணு ஒண்ணா நடந்துட்டு இருக்கு. இப்ப நீங்களும் அந்த பிளான அப்படியே எக்ஸிக்யூட் பண்றீங்க. வாட் இஸ் திஸ்? என்ன கதைனா? பெருசா ஒண்ணும் கதை கிடையாது. இப்படி சொன்னீங்கன்னா என்னங்க, எனக்கு புரியலங்க. கதையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. தயவு செய்து இன்ட்ரெஸ்டா போகும்போது கதையை சொல்லுங்க. என்ன கதை சொல்லுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க. என்ன கதைனா? சொல்லுங்க சொல்லுங்கண்ணா. சஹானா என் பொண்ணு, அவளுக்கு நீ சித்தப்பா. அண்ணன் நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது வேற மாதிரி விழுந்துச்சுங்க. என்னடா உனக்கு காதல விழுகல? நான் தான் சொன்னேன்ல, அவ என் பொண்ணு, அவளுக்கு நீ சித்தப்பா. புரியுதா? அண்ணா இப்பவுமே எனக்கு சரியா கேட்கலைங்க. என்னங்க சொன்னீங்க, புரியலங்க. என் சிவிடு நைட்டியா, உங்க அண்ணி நானும் சேர்ந்து பெத்த ஒரே வாரிசு, நம்ம குடும்பத்தோட முத வாரிசு அவதான். அண்ணா இப்ப பைத்தியக்கார நாயி, நானே கடுப்புல இருக்கேன்டா. திரும்ப திரும்ப அதுவே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா திரும்ப திரும்ப தேஞ்சு போனதை கண்டு கேட்டுட்டே இருக்கேன். டேய் அடிச்சது வலிக்குதா? கோவம் வந்துச்சுடா, அதான் அடிச்சேன். அண்ணா நீங்க அடிச்சதுல எனக்கு வலிக்கலண்ணா. என்னண்ணா நடக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றீங்க? இங்க பாருன்பா, உங்க அண்ணி இவ்வளவு வருஷமா நம்ம எல்லாத்தையும் முட்டாளாக்கியிருக்கா. உயிரோட இருக்க குழந்தைய இறந்து போயிட்டுதா சொல்லி நம்ம எல்லாத்தையும் பக்கம் முட்டாளாக்கியிருக்கா. ஆனா நம்ம குடும்பத்துல இருக்க ஒரு குணம் குட்டிக்கு வந்திருக்கு. அதுக்கு காரணம் என் உடம்புல ஓடுற ரத்தம் அவ உடம்புலையும் ஓடுறதுனால. அடிக்கடி கூட நீயே வந்து சொல்லுவல்ல, சில டைம் குட்டியை பார்க்கும் போதெல்லாம் உங்களை பார்க்குற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு. மினி ஜெராக்ஸ் மாதிரி இருக்கா, அப்படி மிரர்ல பார்க்குற மாதிரி இருக்கான்னு சொல்லியிருக்கல. காரணம் அவ என் பொண்ணுங்கிறதுனாலதான். என்னதான் அப்படி வளர்த்திருந்தாலும் அவ உடம்புல ஓடுறது என் ரத்தங்கிறதுனால நம்ம குடும்பத்தோட ஜீன் அவளுக்கு ஒட்டி இருக்கு. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ குட்டி நம்ம கூட பர்சனலா கனெக்ட் ஆயிட்டா. ஒருவேளை குட்டி இந்தியா வராம குட்டின்ற ஒரு கேரக்டர் நம்ம கிட்ட பழகாம பேசாம இந்த அளவுக்கு இருந்திருந்தா, இல்ல நம்ம கிட்ட கனெக்ட் ஆகாம இருந்திருந்தாதான் என்ன ஆயிருந்திருக்கும். கடைசி வரைக்கும் என் பொண்ணு இல்லைங்கிறத மட்டும்தான் நான் நம்பிட்டு இருந்திருப்பேன். உன் அண்ணி அப்படி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ணியிருக்கா. ஆனா வாய் திறந்து நான் துரோகம் பண்ணிட்டு என்னையவே சொல்றா. இந்த உண்மை இப்ப எனக்கு தெரியலனா கடைசி வரைக்குமே அவ நம்மள முட்டாளாக்கி பார்க்கணும் தான் நினைச்சிருப்பா. அண்ணா இல்லண்ணா, என்னால நம்ப முடியல. அண்ணி அப்படிப்பட்ட கேரக்டர் இல்லண்ணா. இன்பா வேண்டான்னு என்கிட்ட அடி வாங்கிறாத. அவளை பத்தி எந்த எக்ஸ்பிளனேஷன் என்கிட்ட கொடுக்காத. நான் அவன் மேல பயங்கர கொள்ள வெறியில இருக்கேன். என்ன இன்ன தைரியம் இருந்தா என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சிருப்பா. இன்ன வரைக்கும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல அவ. அவ என்னைக்கு பதில் சொல்றாளோ அன்னைக்கு இருக்கு அவளுக்கு. அவ கேவலமான கேரக்டர் பத்தி நீ என்கிட்ட பேசுனா நான் டென்ஷன் ஆயிடுவேன். நான் வரேண்ணா.
குட்டி இங்க வா. என்ன சொல்லு. ஓ உட்கார்ந்து சண்டை போட முடியல, எங்க சண்டை போடணுமா? சரிவா ஃபைட் பண்ணலாம். இல்ல எங்க அண்ணனை எப்படி சொல்லி கூப்பிட்ட? அது என்னன்னு தெரியல, திடீர்னு உதயாப்பா அவரை அப்பான்னு கூப்பிட சொன்னாரு. எனக்கு கூட அவரை ரொம்ப நாளா அப்பான்னு கூப்பிடணும்னு ஆசை தான். அதனால அவரை அப்பான்னு கூப்பிட்டேன். என்னோட ஆசையை நிறைவேறிடுச்சு. உதயாப்பா சொன்னதை நான் நிறைவேற்றிட்டேன்ல, அதனால. சரி ஓகே, அவன் உனக்கு அப்பான்னா நான் உனக்கு யாரு? அப்பானா நீ அவருக்கு தம்பி, அப்ப நீ எனக்கு சித்தப்பா. சரி அப்ப சித்தப்பான்னு கூப்பிடு. கூப்பிடுவோம். சித்தப்பா, என்னோட இன்ப சித்தப்பா. இன்னொரு வாட்டி. யா அண்ணனுக்கு தம்பிக்கு ஒரே நோய் ஒட்டிக்கிச்சா? அவர் என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடுங்கறாரு, நீ என்ன சித்தப்பா சித்தப்பாங்கற? ஒண்ணும் புரியலையே. உங்க குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஆள் நான் தெரியுமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை வச்சு கூப்பிட சொல்றீங்க. சரி ஓகே கூப்பிடுவோம். சித்தப்பா. ஏய் மூங்கில் விட்டு சென்ற பின்னே அந்த பாட்டோடு மூங்கிலுக்கு உறவு என்ன? பெற்ற மகள் பிரிகின்றாள், அந்த பெண்ணோடு தந்தைக்குள்ள உரிமை என்ன? காற்றை போல் வெயில் ஒன்று கடந்து போன பின் கை காட்டி மரம் கொள்ளும் தனிமை என்ன? மாயம் போல் கலைகின்ற மனித வாழ்க்கையில் சொந்தங்கள் சொல்லிச் செல்லும் சேதி என்ன? பாசத்தின் ஊடாக ஞானம் கொள்ள படைத்தவன் புரிகின்ற சூழ்ச்சி என்ன? பேசுனதெல்லாம் போதும், முத சாப்பிட ஆக்காட்டு. என்னமா ஃபர்ஸ்ட் எனக்கு ஊட்டுங்கம்மா, அவனுக்குலாம் ஊட்ட வேணாமா? ஏய் இருடா, புதுசா வந்திருக்க பிள்ளைக்கு ஊட்டிட்டு இருக்கேன். என்ன இன்ப பாசிட்டிவா ஓவரா பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, இந்த சென்டிமெண்ட் சீன்லாம் எனக்காக, அதுல சோறு தான் எனக்கு முக்கியம். நீ முதல்ல இறங்கு. எனக்கு ஊட்டுங்கம்மா, இவளுக்கும் ஊட்டக்கூடாது. அப்ப எனக்கு தான் ஊட்ட சொல்லுவே, நீ பேசாம இரு. பாத்தீங்கன்னாமா 10 மாசம் வயிற்றுல சுமந்து பெத்த பிள்ளைய விட்டுட்டீங்க. இதெல்லாம் ஒண்ணும் சரியில்லைன்னா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. பெத்த பிள்ளையா இருந்தாலும் இன்னைக்கு நான் தான் கெஸ்ட் இந்த வீட்டுக்கு. ஊட்டி விடுங்க பாட்டி. ஆக்காட்டிருங்க. சரியா போச்சுடே, புதுசா வந்த பிள்ளை மொத்தத்தையும் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிருச்சு. சென்டிமெண்ட் சீன்லாம் நமக்கு செட் ஆகாது. ஆனாலும் குட்டி இதெல்லாம் ரொம்ப ஓவர் தெரியுமா? வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் அபகரிச்சிட்டு இருக்கேன். என்னை பார்த்து எனக்கு மனுஷ மாதிரி தெரியல, வேற எப்படி தெரியுது? பாவம், யார் பெத்த பிள்ளையா சும்மா கத்திட்டு இருக்க? அவனுக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டுருங்க. இல்ல எனக்குலாம் ஒண்ணும் தேவையில்ல. எனக்கு பாசத்தோட மட்டும்தான் வேணும். இந்த மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல. ஒருத்தவங்க சிம்பத்தி கிரியேட் பண்ணல எனக்கு ஊட்டி விட தேவையில்ல. அவன் கிடக்குறான், அவனுக்கு நான் ஊட்டி விடல. நீ வாய் தடி செல்லம். எப்பவுமே நீதான் என்னோட ஆவி, பட்டம் பல வாங்கி ஆகணும் மேதாவி. உன்னை விட ஒரு சொத்து சோகம் இந்த மண்ணில் இல்லை என சொல்லிடுவேன். கண்ணு மணி என உன்னை நினைச்சு நான் கையில் எடுத்து தான் கொஞ்சிடுவேன். எதையோ உனக்காக சுலுவா செஞ்சிடுவேன். ஒத்து நொடி பிரிய சொன்னா இறந்தே போயிடுவேன். ஒரு உண்மையை சொல்லட்டா, நிஜமாவே எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. சொல்லப் போனா இந்த மாதிரி டேஸ்ட்ல நான் ஃபுட் சாப்பிட்டதே இல்ல. சூப்பரா இருக்கு. உங்க ஃபேமிலி நல்லா இருக்கு தெரியுமா? எங்க வீட்ல தாத்தா மட்டும் தான் இருக்காரு, பாட்டி இல்ல. தாத்தா சித்தி அம்மா அவ்வளவுதான். எங்க தாத்தா நைட் கதை சொல்லி என்ன தூங்க தான் வைப்பாரு. என்ன சாப்பாடு ஊட்டி விடுறதா? அதுல எங்க சித்தி ஏதாவது படிச்சிட்டு இருக்கோம், அதனால வந்து பெருசாவே எதுவும் இல்ல. ஆனா எங்க அம்மா என்னைக்காவது ஒரு நாள் ஊட்டி விடும். பட் இன்னைக்கு நான் பார்க்கிறது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ரொம்ப குட் ஃபேமிலியா இருக்கீங்க எல்லாரும். இவ்ளோ பெரிய ஃபேமிலி எனக்கு கொடுத்தது ஃபர்ஸ்ட் இன்பா சித்தப்பா, அதுக்கப்புறம் தான் சத்தியனப்பா. ஆகாச நிலவுதான் அழகா தெரியல, ஆனிமுத்து அதுவுமே அழகா தெரியல. அச்சோ அப்படியா? சரி இனிமே இந்த பாட்டி வீட்ல இரு. பாட்டி தாத்தா எல்லாரும் இருக்கோம்ல, இனி உனக்கு மாத்தி மாத்தி ஊட்டி விடுவான். சாப்பாடு கூட டேஸ்டா இருக்கு. நல்லா சமைக்கிறீங்களே. எங்க அம்மா கூட இப்படி சமைச்சது இல்ல. வெரி டேஸ்டி. இருக்கலாம் தான் நீங்க சொன்ன மாதிரி வீட்ல. ஆனா எங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. சரி அதெல்லாம் ஒத்துக்க வைக்கலாம். நீ வாய் தர. அதெல்லாம் ஒத்துக்க வச்சிடலாம். இனி ஒத்துக்க வைக்கிறது தானே வேலை. நீங்க ஊட்டி விடுங்கம்மா. இத்தனை வருஷமா என் செல்லத்தை இந்த எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க விடாம பண்ணிட்டாலே. எல்லாரும் இருந்தும் என் குழந்தை அனாதையா வளர்த்துருக்கான். தங்கம், இனி உனக்கு அப்பா சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்க போறேன். உன் அம்மாக்கு இனி வேதனையை மட்டும்தான் கொடுக்க போறேன். உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்ச பாவத்துக்கு அவளுக்கு இனி இதுதான் தண்டனை. வாய் தரங்க. போதும் பாட்டி, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. 2 வாய் தான் சாப்பிட்ட. வாய் தர, அடி வாங்குவேன். வேண்டாம், ஓடிடுவேன். டேய் குட்டி, வாய் தர அடி விடும். ஆமாமா அடிச்சிருவாங்க வாய் தர. நான் வேற டாக்டர் ஊசி போட்டாலும் போட்டு விட்டுருவேன். ஒரு வாய் தான் வாங்குவேன், ஓகேவா? சரி பட்டு வாங்கு. உன்னை போல அழகுதான் ஒண்ணுமில்ல உலகில, ஒட்டுமொத்த அழகையும் கொண்ட நீயும் சிறில. சாமி கொடுத்த வரமே நீதானே எனக்கு ராசா, நின்று வாழ்ந்து காட்ட வேணும்.
சத்யன், என்ன நடக்குதுங்க? ஃபர்ஸ்ட் எனக்கு ஆன்சர் சொல்றியா? என்ன நடக்குது அப்படின்னா நடக்கிறதுல பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அம்மா தான் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, நடக்கிறத பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா இதுக்கப்புறமா நீ மெயின்டைன் பண்ண தேவையில்லையே, சொல்லிடலாம்ல. அம்மா போதுமா ஊட்டினது. இன்பா குட்டி கூட்டிட்டு கார்டன்ல போயிரு கொஞ்ச நேரம். அண்ணன் கூப்பிடுறேன். குட்டி கேர்ஃபுல்லா விளையாடணும், ஓகேவா? பாபா இன்னும் உங்க கூட சண்டை போட வேண்டியது இருக்கு. போலாம். ஆனா இந்த பாத்தியா, இவருக்கு என் பேர் கூட தெரிஞ்சிருக்கு. அதான் இந்த இங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அவன் டாக்டர், அவனுக்கு எல்லாமே தெரியும். எனக்கே நானே டாக்டர், எனக்கு எல்லாம் தெரியும். சரிவா, நம்ம போய் கார்டன்ல விளையாடலாம். சரி வா. என் கூட நீ சண்டை போடுறதுக்காக உனக்கு இன்னைக்கு தண்டனை கொடுக்க போறவா? இனி நீ எவ்வளவு கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறவா. என்னாச்சு சத்யன்? மா என்னை விட உங்க மருமக தானே உங்களுக்கு ரொம்ப ஒசந்தவ, ரொம்ப பெரிய ஆளு. அப்படிதானே நீங்க எப்பயும் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தீங்க. சரிதான், நம்ம வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை இல்ல, அந்த பெண் குழந்தை இல்லாத வருத்தம் உங்களுக்கு இருந்திருக்கு. ஐ அக்செப்டட். அப்படிப்பட்ட மருமக என்ன தெரியுமா பண்ணிருக்கா? நம்ம எல்லாத்தையும் முட்டாளாக்கி என் புள்ள இறந்து போச்சுன்னு நம்ம கிட்ட போய் சொல்லி, சோ என்னை விட்டு காணாம போயிட்டால. அவ அப்படி காணாம போனதுக்கான காரணம் என்ன தெரியுமா? குழந்தை இறந்ததுனால இல்ல, பிறந்த குழந்தை. தப்புமா, அப்படி சொல்லக்கூடாது. நம்மள எல்லாத்தையும் ஏமாத்தி குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லி குழந்தைய பெத்தெடுத்து அந்த பிறந்த குழந்தைய காணாம போக வைக்கிறதுக்காக. சத்யன் என்ன சொல்ற? மா உங்க பேத்தி நீங்க இல்லைன்னு தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆமாடா, குழந்தை தான் இறந்துருச்சுல. என்னம்மா நீங்க இவ்வளவு தூரம் சொல்லியுமா உங்களுக்கு புரியல? அம்மா என் புள்ள இறந்து போகலமா. வெளியே காடல நிக்கிறாளே, அவதாமா என் புள்ள, அவதாமா உங்க பேத்தி. சத்யன் என்ன சொல்ற? எனக்கு புரியல. மா உங்க பேத்திமா என் புள்ள, அவனு சொல்றேன். டேய் சத்யன், என்ன சொல்ற நீ? அபி அப்படிப்பட்ட கேரக்டர் இல்லடா. அப்பாவா அப்படிப்பட்ட கேரக்டர் இல்லையான்லாம் நான் சொல்ல வரல. நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. ஆனா அவ பெரிய தப்பு பண்ணிருக்காப்பா. என்கிட்ட இருந்து என் பொண்ணை பிரிச்சிருக்காப்பா. என் புள்ளப்பா. 10 மாசம் சம்பந்தம் அவளாவே இருக்கட்டும், அந்த குழந்தை வர்றதுக்கு காரணம் நான் தானப்பா. எப்படிப்பா என் புள்ள என்கிட்ட இருந்து அவளால பிரிக்க முடியும்? எப்படி அவ பிரிச்சா? 15 வருஷமா என்ன பைத்தியக்காரனாக்கி உட்கார வச்சிருக்காப்பா. அதையும் உங்களுக்கு புரியல? என் புள்ள இறந்துருச்சுன்னு 15 வருஷமா நம்பிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு என் புள்ள உயிரோட இருக்குன்னு தெரிஞ்சும் அந்த சந்தோஷத்தை என்னால முழுசா அனுபவிக்க முடியல. என் புள்ள கிட்ட என்னால சொல்ல முடியல. என் புள்ள என்கிட்ட எங்க அப்பாவை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேக்குறா. வாய் திறந்து நான் தான் உன் அப்பான்னு சொல்லணும்னு தோணுது. ஆனா அவ ஏன் இப்படி பண்ணா, எதுக்கு என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சான்ற காரணம் எனக்கு தெரிய வரைக்கும் அந்த உண்மையை என் பிள்ளைகிட்ட நான் சொல்ல போறது கிடையாது. அது அவ வாயில இருந்து அவளே சொல்லணும். அதுதான் எனக்கு வேணும். நீங்க எப்ப என் வழியை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அவ பக்கமே நியாயம் இருக்கு நீங்க பேசுறீங்க. உங்க மருமகங்கிறனால தலையில் தூக்கி வச்சு ஆடுறீங்களா? அவ தப்பு பண்ணிருக்கா. சத்யன், நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா அவ எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்தாலும் நம்ம யோசிக்கணும்ல. பா என் பொண்ணுப்பா 15 வருஷமா பிரிஞ்சிருந்து இருக்கப்பா. பைத்தியக்காரனாய் நான் சுத்திட்டு இருந்தேன்ப்பா 15 வருஷமா. அவ உயிரோட இல்லன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப உயிரோட இருக்காப்பா. உங்க மருமக எதுக்கு என்னை விட்டு பிரிஞ்சு போனான்ற காரணமே தெரியாம 15 வருஷமா பைத்தியமா இருந்திருக்கப்பா நானு. ஏன் 15 வருஷமா என்னோட நடவடிக்கை நீங்க பாக்கல? அந்த ஹாஸ்பிட்டல் இல்லனா இன்னைக்கு சத்தியன் இல்லதான் ஒத்துக்கிறேன். ஆனா என் மனசளவுல என்ன பிசிக்கலா டச் பண்ணிட்டு போனவ யாரு? அவதானே. அவளாலதான் 15 வருஷமா நிம்மதி இல்லாம இருந்தேன். என்ன முட்டாளாக்கிட்டு போயிருக்கா. என்ன நம்ப வச்சு ஏமாத்திருக்காப்பா. துரோகம் பண்ணிருக்கா. என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சிருக்கா. அந்த குழந்தை எனக்கு கனவுப்பா. அவளுக்கு மட்டும் கனவு இருந்துச்சா? ஏன் எனக்கு கனவு இல்லையா? பொண்ணு உயிரோட இருந்திருந்தாலும் அவ கூட தானே அவ வச்சிருந்தா இத்தனை வருஷமா. ஆனா எனக்கு என்ன தண்டனை கொடுத்துட்டு போனா? உயிரோட இருக்க குழந்தை இல்லைன்னு காமிச்சிட்டா, குழந்தை இறந்து போச்சுன்னு சொன்னா அந்த வழியே என்ன முழுசா கொன்றுச்சுலப்பா. அவளுக்கு அது பொண்ணு இருந்தாங்கிற ஆறுதல் இருந்துச்சு. எனக்கு என்னப்பா இருந்துச்சு சொல்லுங்க? என் குழந்தை கிட்ட இருந்தாளா, இல்ல அவதான் என்னை விட்டுட்டு போயிட்டாலே திரும்ப வந்தாளா? சொல்லுங்க. என்னால அவளை மன்னிக்கவே முடியாதுப்பா, மன்னிக்கவே மாட்டேன். சத்யன், நீ என்ன நியாயம் பேசினாலும் எனக்கு என்னமோ ஒரு அம்மாவா அவ சைடு ஏதோ நியாயம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. நீ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் யோசி. இல்லப்பா, நான் ஒத்துக்க மாட்டேன். அவ என்ன பண்ணாலும் நான் ஒத்துக்க மாட்டேப்பா, மன்னிக்கவும் மாட்டேன். அவளுக்கு மன்னிப்பு கிடையாது இந்த ஜென்மத்துல. இப்ப நீ எதுக்கு தேவையான வேலை பார்த்துட்டு இருக்க? இப்ப இந்த பொண்ணை குடிச்சு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? அபிக்கு தெரியுமா? தெரியாதுப்பா, சொல்லல. அவளும் 20 டைம் மேல சஹானாக்கு கால் பண்ணிட்டா. போன் என்கிட்ட தான் இருக்கு, இன்னமும் நான் தான் வச்சிருக்கேன். கட் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். சத்யன், என்ன பேசுற சத்யன் நீ? அவ பொம்பளை பிள்ளை, ஒரு தாய்க்கு எவ்வளவு வலிக்கணும் உனக்கு தெரியாதா? பா உங்க கோவம் நியாயமானது நான் இல்லைன்னு சொல்லல. அவஸ்தப்படட்டுப்பா, நல்லா அவஸ்தப்படட்டும், கஷ்டப்படட்டும். ஏன் 15 வருஷம் நான் அவஸ்தப்படலையா?
நான் காயத்தை அனுபவிக்கலையா, நான் கஷ்டத்தை அனுபவிக்கலையா? ஒரு 24 மணி நேரம் அவ அவஸ்தைப்பட மாட்டாளா? சொல்லுங்க. அவஸ்தைப்படட்டும், எனக்கு அதுதான் வேணும். அதனாலதான் சஹானா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணேன். எங்க சுத்தி எப்படினாலும் இங்க வந்துதானே ஆகணும். ஏன்னா நான் தான் என் பிள்ளைய கூட்டிட்டு வந்தேன்னா அவளுக்கு தெரியும். என்ன எப்படி இருந்தாலும் அவ இங்க வரணும், வந்தாகணும், வரட்டும். 15 வருஷம் ஆச்சுல வந்த வீட்டை விட்டு போய், இன்னைக்கு என் பிள்ளைய தெரிய வரணும்ல, வரட்டும். வந்தாலும் ஒரு முடிவு கிடைக்கும், வரட்டும். தம்பி வேணாம், நீ தப்பு பண்ணிட்டு இருக்க தம்பி. அது ஆம்பளை பையனா இருந்தா கூட பரவாயில்ல, பொம்பளை புள்ள. ஒரு தாய்க்கு எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? அவ தப்பு பண்ண இதெல்லாம் ஒரு ஓரத்துல தள்ளி வை. ஆனா தாய்மைங்கிறது ரொம்ப இதுப்பா. நீ அதை விளையாடுற, சொன்னா கேளு. ஒரு தகப்பனோட வழியா உன்னோட வழியை நீ சொல்லிட்ட, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா ஒரு தாயோட வழி ரொம்ப பெருசு, சொன்னா புரிஞ்சுக்கோ. தயவு செஞ்சு கொண்டு போய் விட்டுரு. நல்லா இருக்குப்பா. ஏன் அப்ப அப்பாவா என்னோட வழி பெருசு கிடையாதா? ஓகே, அம்மாவா வழி பெருசாவே இருந்துட்டு போட்டோம். அப்ப 15 வருஷமா என்னோட வழிக்கு யார் பதில் சொல்லுவா? சொல்லுங்க. சத்யன், நீங்க என்ன சொன்னாலும் சரிப்பா, நான் எந்த ரெஸ்பான்ஸும் இந்த விஷயத்துல பண்ண போறது கிடையாது. அவ வரணும், கண்டிப்பா வருவா, வந்தாகணும். அவளை பயமுறுத்துறதுக்காக தான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கேன். ஏன்னா எனக்கு அவளால போன் பண்ண முடியாது. கண்டிப்பா குட்டிக்கு தான் போன் பண்ணுவா. பண்ணட்டும், பண்ணிட்டு கண்டிப்பா வரட்டும். இவரே என் மேல இருக்க கோவத்துல நீ கீழே போட்டு வச்சுக்கோ, அவ்வளவுதான் உனக்கு. அப்ப கீழே போட்டு புரட்டி எடுக்க வேண்டியதான். ஆண்டி வாங்குவ, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? பாரு குட்டி பாவம்ல. அதான் சீன் படி தானே எல்லாம் வரும். இரு, இப்போ நீ உருட்டி கீழே தள்ளுறேன் மட்டும் பாரு. ஏன்பா அப்படி நடந்து போலாம்? நீ ஏன் பேச மாட்டே? ஏன் முதுகு மேல ஏறி உட்காந்துக்கோ. என்ன வேற என்ன பண்றது? குரங்கு சட்டை. ஆமா, குரங்கு சட்டை பண்ணுவேன். அதான் என்ன மாதிரி தானே இருக்கணும். ஏன்னா நம்ம டாக்டர். இந்த வாசப்படி நான் மிதிக்க கூடாதுன்னு நினைச்சனும், திரும்ப அங்கேயே கொண்டு வந்து விதி விட்டுருச்சு. பரவாயில்ல, என் பொண்ணுக்காக தானே. குட்டி குட்டி